ஹாய் கைஸ், நான் உங்க நிலா. இந்த படத்துல ஹாரர் கிடையாது, பெரிய சஸ்பென்ஷன் கிடையாது, வெறும் த்ரில்லிங் மட்டுமே இந்த கதையில இருக்கும். ஒரு தாயோட தவிப்பு சொல்லியிருக்கிற படம் தான் திக் திக் நிமிடம். கதையின் ஒன்லைன் பார்ப்போமா? ஒரு கப்பல்ஸ் அழகான கணவன் மனைவி அடத காட்டுக்குள்ள இருக்கும் ஒரு ரோடு வழியா போறாங்க. அப்போ பயங்கர சத்தத்துடன் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. பெரிய மரத்துல மோதி காரு மோசமா ஆக அதுல இருந்து இறங்கி கணவன் மனைவி 2 பேரும் அந்த காட்டுக்குள்ள இருக்கும் ஒரு குடும்பத்தோட ஹெல்ப் கேட்க அவர்கள் வாண்டடாவே முன் வந்து நம்ம ஹீரோயின் கர்ப்பமா இருக்கிறத பார்த்துட்டு உதவி பண்றாங்க. சே, என்ன மனுஷங்க இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. நமக்கு அப்படிதாங்க தோணும். அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. அப்போதான் அங்க ஏதோ சரியில்லைன்னு தோணுது அவங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமான ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வீட்டில இருந்து எப்படியாவது கிளம்பலான்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது தான் இந்த ஃபேமிலியோட சுயரூபம் தெரிய வருது. அவங்க ஹீரோயினோட ஹஸ்பண்டை அடிச்சு மட்டையாக்கிட்டு ஹீரோயினை சிறைப்பிடிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வில்லத்தனமா பாக்குறாங்க. அப்படி சிறைப்பிடிக்கப்பட்ட அப்புறம் அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு கர்ப்பிணி பெண்ணை பற்றி ரொம்ப த்ரில்லிங்கா சொல்ல போற கதை தான் மேட்ரியாக். நம்ம நிழல் கதைகள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு அழகான காட்டு பகுதியை காட்டுறாங்க. ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோட்ல கார்ல போயிட்டு இருக்காங்க நம்ம படத்தோட ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும். 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க. தாய்மைனா ஒரு பெரிய வரங்க. குழந்தை பிறக்கிறதுனா ஒரு அருமையான வரம். இது எல்லாத்தையும் பற்றி பயங்கரமான ஸ்பீச் மாதிரி வாய்ஸ் ஓவர்ல கொடுத்துட்டே வராங்க நம்ம ஹீரோயின். ஒரு நல்ல ரோடு ட்ரிப்பு, அழகான ரோட்ல ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கிட்ட வராங்க. நிறை மாத கர்ப்பிணி நம்ம ஹீரோயின். ஒரு தாய்க்கு தான் வயிற்றுல வளர்றது ஆனா பெண்ணான்னு சொல்ல முடியும். அம்மாவுக்கு தெரியாதான்னு எனக்கு பிறக்க போறத பையன் தானே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டே வராங்க. அப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க போயிட்டு இருக்கிற காரு அவங்க போயிட்டு இருக்கிற பாதையில பிளாக்னு வருது. டேக் டைவர்ஸ்ன்ட்டு ஒரு போர்டு ஒன்று இருக்கிறத பார்த்ததும் நம்ம எந்த பக்கம் தானே போகணும், இப்போ இந்த போர்டு வர இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு வர வழி கிடையாது, நம்ம இதுக்கு பதிலாக மாற்று வழியில் தான் போகணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்ல சரி அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த போர்டு வர தலைகீழாக இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்படி கொஞ்சம் தூரம் போனதும் அவங்களுக்கு சுச்சு வருது. வண்டியை நிறுத்திட்டு போறாங்க. அப்படி போகும்போது அதையும் நம்ம ஹீரோ அதை விளாக எடுக்கிறாரு. பாருங்க எப்படிப்பட்ட ஜந்து நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டே இருக்காரு. அவங்க ஒரு கட்டியை தூக்கி செல்லமா அடிக்கிறாங்க. இப்படி தூக்கி அடிக்கும் போது 2 பேரும் எவ்வளோ லவ்வா எவ்வளோ அன்னோனியமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறாங்க. அப்புறம் கார்ல ஏறி போயிட்டு இருக்கும்போது போற வழியில ஒரு போர்டு இருக்குத பாக்குறாரு அந்த ஹஸ்பண்டு. அப்படி பார்த்ததும் என்னடா இது சம்பந்தமே இல்லாம இங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வண்டியை ஓட்ட அப்படியே கொண்டு போய் ஒரு பெரிய மரத்துல சொருகிடுறாரு. பயந்து போய் உனக்கு எதுவும் ஆகிடலையே அப்படின்னு தேங்க் காட் 2 பேரும் சேஃபா இருக்கும்னு ஒண்ணுமே ஆகலைன்னா வண்டியை விட்டு கீழே இறங்கி போய் காரை பாக்குறாரு. அங்க பயங்கரமான மரத்து மேல ஏறி பாக்குறாரு. போன்ல என்ன சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் நல்லா டேமேஜா இருக்கு. சுற்றும் முற்றியும் பார்த்துட்டு அப்போ அங்க பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதா பாக்குறாரு. அவர் பார்த்தத ஹீரோயின் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோயினும் சரி அங்க போய் ஹெல்ப் கேட்கலாம் வான்னு போறாங்க. 2 பேரும் பொடிநடையா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு போர்டு இருக்குத பாக்குறாங்க. அதுல பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதிருக்கு. இவங்க உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு போறாங்க. அப்போ ஒரு காரு ரொம்ப வேகமா உள்ளே வருது. இவங்கள உங்களை மாதிரி ஆளு இங்க வரக்கூடாது தானே போர்டு வச்சிருக்கோம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு, அப்புறம் எதுக்கு உள்ள வரீங்கன்னு சொல்லிட்டு கோவமா கேக்குறாரு. சார் எங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஃபோன் இருந்தா கொடுங்க, ஒரு கால் மட்டும் பண்ணிக்கிறேன். என் டிரைவருக்கு கால் பண்ணா என் ஒய்ஃப் வர ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எது ப்ரெக்னெண்டா அப்படின்னு கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வயிற்ற பார்க்குறாரு. பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த வயசுன்னு கேட்டதும் ஹீரோயினை பையன் தானே சொல்கிறாங்க. டக்குன்னு ஒரு வாக்கி டாக்கி எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வைய, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னு
சொல்கிறாரு. அந்த பக்கம் அந்த வயசனுடைய ஒய்ஃபு, யோ போயா, நான் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னல, நீ வேற வரவங்க போகிறவங்க எல்லாரும் கூப்பிட்டு வர, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, அவர் அந்த பொண்ணு வர கர்ப்பமாக இருக்கா, குழந்தை வர பையன் சொல்கிறா அப்படின்னு சொன்னதும், அப்புறம் எதுக்குங்க வெயிட் பண்ணிவிட்டு உடனே கூப்பிட்டு வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறுங்கன்னு சொல்கிறாரு. சார் வெறும் ஃபோன் மட்டும் கொடுங்க, டிரைவரை வர சொல்லணும், அவர் வந்தது நாங்கள் கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த வயசானவர், ரோடு பார்த்தீங்களா, டேக் டைவர்ஸ்னு எழுதிருக்கு, புயல் வர மாதிரி இருக்குது, இன்னும் 2 நாளைக்கு எப்படி போவீங்க, 2 நாளைக்கு எங்கேயுமே போக முடியாது, வாங்க எங்கள் கூட நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என்னடா அந்த மனுஷன் இவ்வளோ நல்லவராக இருக்காருன்னு நமக்கு தோணுது. இவங்களும் வண்டியில் ஏறிக்கிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த வயசானவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு புதர் இருக்குது. அதுலேருந்து ஒரு பொண்ணு எட்டி பார்த்துக்கிட்டே போய் வண்டி நின்னதும் அந்த வயசானோட ஒய்ஃப் வந்து வெல்கம் பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க பையனுங்க 2 பேர் பார்க்கவே வித்தியாசமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. வெறும் இப்படி இருக்காங்கன்னு எது அந்த டேவிட்டும் இருக்கும். ஆலிஸ் பாட்டி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறா. இவங்க போகிறாங்க பின்னாடியே. இங்கே பாருமா, நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேம்மா, நீ இங்கே இருந்துரு, இதுதான் நீங்கள் தங்க போகிற ரூமு, வியூ சூப்பராக இருக்கும், இங்கேயே தங்கிக்குங்க அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நாங்கள் இங்கே தங்க முடியாது, ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, இல்லை இன்னைக்கு நைட்டு இங்கே தான் தங்கணும், காலையில் எழுந்து போய்க்குங்க அப்படின்னு சொல்ல, இது எல்லாம் பார்த்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. என்னம்மா கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, ரொம்ப இன்னோசெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்த அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்படி அவங்க ரூமுக்குள்ளே போனதும் அங்கே பைபிளில் இருக்க வித்தியாசமான பொருட்கள்லாம் அவங்க கண்ணுக்கு தென்படுது. நம்ம ஹீரோயினும் எடுத்து அந்த பைபிள் எடுத்து படிக்கிறாங்க. பார்த்தா அதில் ஃபுல்லாக குழந்தைங்களை பற்றி வசனமாக தான் இருக்குது, எல்லாமே குழந்தை சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இப்போது அந்த ரூமில் அவன் அந்த விண்டோவை பார்த்ததும் அந்த விண்டோவுக்கு பார்த்த மாதிரி ஒரு பொண்ணு நிற்கிறா. அது அவள் அந்த புதருக்குள்ளே பார்த்த அந்த பொண்ணு தான். இவன் உடனே ஹஸ்பண்டை பார்த்து, ஏங்க இங்கே வாங்க, அந்த பொண்ணு நம்மளே பார்த்துருக்கா பாருங்கன்னு சொல்லதும், அவர் வந்து பார்க்கும்போது அங்கே எந்த உருவமும் காணும். சரின்னு சொல்லிட்டு வெளியே போகிறா. அவளுக்கு ஏதோ டிஸ்டர்ப் ஆக்குற மாதிரி வெளியே போனால் அங்கே அந்த பொண்ணு இவளையே ஊற்று பார்த்துட்ருக்கா. பட் ஆனால் இவ அதை கவனிக்கல. வெளியே போயிட்டா, மறுபடியும் உள்ளே வந்துட்டா. சரி வந்து படுக்கலான்னு சொல்லிட்டு படுக்கும்போது தான் அவளுக்கு பயங்கரமாக கனவு வருது. என்னென்னா, இவ்வளோ நேரமாக அந்த செடிக்குள்ளேயும் வீட்டுக்கிட்டேயும் பார்த்த அந்த பொண்ணு உருவம் இப்போது தூங்கிட்டு இருந்த ஹஸ்பண்டை பெட்டில் காணும். என்னடா காணோமேன்னு சொல்லிட்டு பார்த்தா யாரோ அழுகுற மாதிரி சத்தம் கேட்குது. இவன் கட்டலுக்கு கீழே குனிஞ்சு பார்க்குறா. அப்போது அந்த ஆலிஸ் பொண்ணு அந்த ஆடம் பொண்ணு கீழே உட்காந்து அழுதுட்ருக்கா. அப்போது பக்கத்தில் பார்த்தினா 2 பேர் அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா நினைக்கிறேன் நான், அவங்க இறந்து போய் கிடக்குறாங்க. இப்போ உடனே கத்திக்கிட்டு துடிச்சு எழுந்திருக்கிறா. என் ஹஸ்பண்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லைங்க, ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த கனவுன்னு சொல்லிட்டு அப்படியே விடாமல் அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு நான் சொன்னலைங்க, இந்த பொண்ணு எனக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான முகமாக இருக்குது, எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த பொண்ணு பேரை சொல்கிறா, ஆடம் எம்லி அவள் பேர். கடத்தப்படுறா, அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து கொலை பண்ணி கிடக்குறாங்க அப்படின்னுட்டு, இந்த பொண்ணு மட்டும் கடத்தப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவளுக்கு இங்கே ஏதோ சரியில்லைங்க, இந்த இடத்த விட்டு இம்மிடியேட்டாக கிளம்பி ஆகணும், வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்கேருந்து கிளம்பும் போது தான் அந்த கதவை லாக் ஆகிருக்கு. சாவி கொத்தா நிறையா தொங்குது. அதில் எந்த சாவின்னு கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளே அந்த சாவி கொத்து கீழே விழுந்துருச்சு. அந்த சத்தத்தை கேட்டு வந்துடுவாங்களோன்னு திரும்பி பார்த்தா, ஆமாங்க, அந்த வயசான தாத்தா நின்றுட்டுருக்காரு புகை பிடிச்சிட்டு. அவர்கிட்ட, சாரிங்க, நாங்கள் இப்போவே இம்மிடியேட்டாக கிளம்பி ஆகணும்,
எங்களுக்கு ஃபோன் சிக்னல் கிடச்சிடுச்சு, நாங்கள் டிரைவரை கால் பண்ணி வர சொல்லிட்டோம், நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், இனிமேல் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்காங்க. அப்படி அவர் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கூட அவர் பதிலுக்கு வெயிட் பண்ணாமல் அங்கே அந்த கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளம்பி கீழே போகும்போது தான் அங்கே அந்த பசங்க 2 பேரும் நிற்கிறாங்க. கன் எடுத்துட்டு அவங்களைய பாயிண்ட் பண்ணி நிற்கிறாங்க. வர வழி இல்லாமல் அவனுங்க மான வரையாக சுடும்போது அவனுங்களை அடித்து உரம் போட்டுட்டு ஒய்ஃபை கூட்டுட்டு காரில் ஏறலான்னு பார்க்கும்போது அந்த கிழவன் வந்துடுறான். அந்த கிழவன் வந்துட்டு அடித்து நம்ம ஹீரோவை அங்கேயே மட்டையாக்கிடுறான். நம்ம ஹீரோயினையும் அந்த ஆலிஸ் பாட்டி வந்துட்டு அடித்து மயக்கமாக்கிடுறாங்க. உடனே அந்த டைமில் ஹீரோ மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கும்போது நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அந்த ஹீரோவை பயங்கரமாக போட்டு அடித்து மட்டையாக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துருந்த ஹீரோயினுக்கு தலையில் அடித்ததும் மயக்கமாயிடுறாங்க. அப்போது அவங்க கண் விழிச்சு பார்க்கும்போது அங்கே ஹீரோவை காணோம். பாவி பசங்க கொன்று போட்டாங்க போல, அவ்வளோதான் என் கணவன் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறா. அப்பயே அவளுக்கு பிரசவ வலி வர ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் கணவன் உயிரிடல, இன்னொரு பக்கம் பிரசவ வலி. அவ என்னதான் அவளுக்கு பயங்கரமா அடிபட்டிருந்தாலும் அந்த வலியெல்லாம் பொருட்படுத்தாம அவ அந்த குழந்தைய வலி வந்ததும் அதை பெத்து எடுத்ததும் அந்த குழந்தைய தொடக்கூட விடாம அந்த கிளவியை எடுத்துட்டு போயிடுறா. அவளும் எவ்வளோ கெஞ்சுறா, என் புருஷனை தான் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்க, என் குழந்தையாச்சும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கிளவி, இது உன் குழந்தை கிடையாது, இது என்னோட குழந்தை, உனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு விலங்கு கட்டுற அந்த கொட்டாயில கொண்டு போயிட்டு இவளை கழுத்துல சங்கிலி போட்டு கட்டி காலை கையெல்லாம் கட்டி வைக்கிறாங்க. அப்படி கட்டி வச்சு அவளை அப்பா வந்துட்டு சித்திரவதைப்படுத்தி அவகிட்ட விருப்பம் இல்லாமலே அந்த குழந்தைக்கு பால் எடுத்துட்டு போறாங்க நிமிஷத்துக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அடிச்சு கொண்டு யாருமே இல்லாத ஒரு நடு காட்டுல கொண்டு வச்சிருக்கானுங்க. போட்டுட்டு அவனை கழுத்து மலையறி உட்காந்து கத்தி வச்சு அறுக்க போக அதுல இன்னொருத்தவன் சொல்றான், டேய் முதல்ல ட்ரெஸ்ஸை கழட்டு, நமக்கு ட்ரெஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் உருவிட்டு அம்மா விடுறாங்க. அப்போ அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு லைட்டரையும் ஒரு சிகரெட் பாக்கெட்டையும் பாக்குறாங்க. அதை எடுத்து அவனை 2 பேரும் குடிக்கிறானுங்க. சிகரெட் கூட குடிக்கிறதில்ல. இதை பார்த்தா அந்த கிழவி என்னதான் சைக்கோவாக இருந்தாலும் அவனுங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. அவ்வளோ நல்லவங்களா வளர்த்துருக்காங்க. ஆமாங்க, ரொம்ப நல்லவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தோணும். இப்படி கதை போக அங்கே ஹீரோவை போட்டு அம்மனம்மா கிட்ட அதை சவப்பெட்டியில் போட்டு கழுத்தெல்லாம் அறுக்க வேணாம், அவனை உயிரோடு போட்டு ஒரு அடியாக கழுத்து அறுத்தா ஒரு அடியாக செத்து போயிடுவான், ஸோ அவனை உயிரோடு போட்டு 3 நாள் தான் மண்ணுக்குள்ள அவன் துடிச்சு சாவானிட்டு வில்லங்கமாக யோசிச்சு அதே போல் பள்ளம் தோண்டி அவனை புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி புதைச்சிட்டு போனதும் நம்ம ஹீரோ மயக்கத்தில் இருந்து அப்போ தான் கண் விழிச்சு பார்க்குறாரு. கண்ணு விழிச்சு பார்க்கும்போது அவருக்கு ஒன்றுமே புரியல, ஒரே இருட்டாக இருக்குது. அவர் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் கை வச்சு பார்க்கும்போது தான் அப்போது அவர் ஏதோ ஒரு பொட்டிக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. பார்த்தா அங்கேருந்து ஒரு சின்ன ஓட்டை இருந்திருக்கு போல் அந்த பொட்டியில். அங்கே அந்த ரவோண்டு கொஞ்சமாக மண் கொட்டிகிட்டு இருக்கு. அதை வச்சு அவர் கெஸ் பண்ணிடுறாரு, நம்மளை அடித்து பொட்டிக்குள்ளே போட்டு புதைச்சிட்டானுங்க போல அப்படின்ட்டு. அவர் அதுக்கப்புறம் அவருடைய முழு சக்தியும் பயன்படுத்தி அந்த லைட்டரை ஆன் பண்ணி எங்கே இருக்குது அந்த ஓட்டன்னு சொல்லிட்டு பார்த்து அதில் கையாலையும் காலாலையும் எட்டி உதச்சி குத்தி அந்த இடத்த உடைக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியோ நைட்டு ஃபுல்லாக அவர் உடைக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க மறுபடியும் மயக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட சுத்தமாக எனர்ஜியே கிடையாது. குழந்தை பிறந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஃபுட்டும் இல்லாமல் அவங்க வந்து குழந்தைக்கு பால் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள ரொம்ப நரக வேதனைப்படுத்திட்டுருக்காங்க. அவங்க உடம்புல சுத்தமாக எனர்ஜியே இல்லை. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணு பார்க்குறாங்க. திடீர்னு அந்த புதருக்குள்ளே நின்ன பொண்ணு, அவள் ஒன்றுமே பேசல, அமைதியாக பார்க்குறா. எதுக்குமா பேச மாட்ற, என்னை காப்பாற்றுமா, என் புருஷனும் செத்து போயிட்டான், என் குழந்தையும் அவங்ககிட்ட மாட்டிக்கிச்சு, என்ன பண்ணுறாங்களோ கொலைகார பாவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு போயிட்டு ஒரு கத்தி மாதிரி எடுத்துன்னு போயிட்டு அவங்க கட்டு போட்டு வச்சிருந்த அந்த செயினை அறுக்க ஆரம்பிக்கிறா. ஆனால் அது மேலே கொஞ்சம் கூட படலைங்க.
அப்படி அறுத்துட்டு இருக்கும்போது வர வழி இல்லாம இதை எவ்வளவு நேரமா அறுத்தாலும் இவளுக்கும் எனர்ஜி கிடையாது, அறுக்க முடியாது. அதனால ஒரு ஐடியா பண்ற, அங்க கடந்த கம்பி எடுத்துட்டு வான்னு அந்த கம்பியை வாங்கி அங்க இருந்த செங்கல்ல உடைச்சி அந்த கல்லை மட்டும் தனியா பேத்து எடுக்கிறா. நம்ம ஹீரோயின் ரொம்ப அறிவழி தாங்க. அப்படி பேத்து எடுத்துட்டு அவ அங்க இருந்த நேரா குழந்தைய பார்க்க தங்க போறா. ஆமாங்க, அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு அந்த குழந்தை தான். அந்த அப்படி குழந்தைய பார்க்க போகும்போது தான் அங்க அந்த கிழவன் நிற்கிறான். அந்த ஆலிஸ் பாட்டி பார்க்க போயிருக்கு, என்ன எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்க போயிருக்கு போல. அந்த பாட்டியை காணும். அந்த கிழவன் மட்டும் தான் இருக்கான். அங்க போயிட்டு பார்த்ததும் இவ கையில குழந்தைய வச்சுக்கிற மாதிரி ஒரு டவலை சுத்தி எடுத்துட்டு போக, இங்க எதுக்கு வந்த நீ, தப்பிச்சு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஷூட் பண்ண போக, அவளோ நான் குழந்தைய மட்டும் தான் பார்க்க வந்தேன், குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா, நான் குழந்தைக்கு பால் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவங்கிட்ட பாவமாக பேசுகிற ஒரு நடிப்பை போட்டதும் அந்த கிழவனும் சரி சரி என் ஒய்ஃப் வந்துட்டா பார்த்தா அவ்வளோதான் உன்னை கொண்டு போட்டுருவா, இங்கேருந்து குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பிடு, நீ அந்த இடத்துக்கே போயிடணும் அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு போனவ அந்த துணியில சுற்றி இந்த கத்தி எடுத்து அந்த கிழவனோட கழுத்துலேயே கொடுத்து சங்கிலே குத்தி சாவடிக்கிறா. அப்படி குத்திட்டு அங்கேருந்து அவள் குழந்தைய தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிறா. அப்போது காட்டுறாங்க பாருங்க, அந்த இடத்துக்கு அந்த கிழவி வந்துட்டுருக்கா. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படியாவது தப்பிச்சு போகலாம். ஏன்னா அவள் கணவன் இல்லைன்னு அவளுக்கு தெரியும். அதனால் இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகலாம் வாடின்னுட்டு அங்கேருந்து அந்த பொண்ணையும் கூப்பிடுறா, கையை பிடிச்சிக்கிட்டு வா வந்துரு என் கூட முன்னாள். ஏன்னா அந்த பொண்ணால் பேச முடியல, அந்த பொண்ணு கழுத்து அறுத்து ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க போல. அந்த பொண்ணுக்கு பேச்சு வராமல் போயிடுச்சு. அந்த பொண்ணு பேசவே மாட்டான். நீ இங்கே இருக்காத, வந்துரு, உன் அப்பா அம்மாவையும் இவங்க தான் கொண்டு போட்டாங்க, நீ இங்கே இருந்து என்ன பண்ண போற, வா நான் உன்னை கூட்டு போய் நல்லா பாத்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு கார்ல ஏற போகும்போது தான் அப்போ அந்த கிழவி கன்னு எடுத்துட்டு வரத பார்த்தும் இந்த பொண்ணு நீங்க குழந்தை தூக்கி தப்பிச்சு போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி கிட்ட போக, அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லாம அந்த கிழவி அப்படி வரும்போது பின்னாடி வழியா வந்துட்டு ஒரு கட்டையை தூக்கி அடிக்கிறா. அந்த கிழவிய அடிச்சு மொட்டையாக்கிட்டு கார்லயும் ஏறல ஒன்னும் ஏறலைங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு வரும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அந்த மண்ணெல்லாம் உடைச்சிட்டு அந்த பொட்டியை உடைச்சிட்டு எப்படியோ வெளியே வந்துடுறாருங்க. வெளியே வந்தவ பொண்டாட்டியை தேடி தான் அவனை ஓடுறான், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கிழவியை அடிச்சு மட்டையாக்கிட்டு வந்தவ ரெண்டு பேரும் பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க, நீங்க செத்து போயிட்டீன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கிழவி மறுபடியும் வந்துட்டு கன் எடுத்து சுட ஆரம்பிக்கிறா. அப்படி சுட ஆரம்பிக்கும் போது இவளுக்கு வயிற்றுலேயே போட்டுடுதுங்க. நம்ம ஹீரோயினுக்கு வயிற்றுலேயே போட்டுடுது. அப்போ அவன் ஹீரோ எப்படியாவது நம்ம ஒய்ஃபை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கிளவி சொல்கிற அந்த குண்டை இவன் வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்காக ஒய்ஃப்காக அவன் உயிரை தியாகம் பண்ணுறான். ஆமாங்க, இப்போ ஹீரோ உண்மையிலே இறந்து போயிட்டான். அந்த பொண்ணை கையில் பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயினை, ஆனால் நம்ம ஹீரோயின் கையிலையும் ஒரு கன் இருக்குது, அந்த கிழனோட கன்னு. ஆனால் இருந்தாலும் அதில் ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு போல. அவ என்ன முன்ன பின்ன சுட்டு பழக்கமா என்ன, அவளும் அந்த கிழவியை நோக்கி சுட ஆரம்பிக்கிறா. ஆனால் மிஸ் ஆயிடுதுங்க அந்த கிழவி. அதுக்கப்புறம் இவளை உயிரை விடக்கூடாது, அந்த குழந்தைய எடுத்துட்டு எங்கே போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாங்கலான்னு சொல்லிட்டு இவளை கொண்டு போட்டு இந்த குழந்தைய எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சுட வரும்போது அதுக்குள்ள அங்கே போலீஸ்லாம் தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் வந்து பார்த்துட்டு அந்த கிழவிய அவங்க சுட்டு கொன்னுடுறாங்க. நம்ம ஹீரோயினையும் அந்த குழந்தையும் வந்து கூப்பிடுறாங்க. இவளுடைய பேர் எமிலி ஆடம். இவளும் அவங்க அப்பா அம்மாவை தொலைச்சி நிற்கிறா. இந்த கிழவி தான் கொண்டுட்டா அப்படின்னு. யாரும்மா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்கார் கேட்குறாரு. இந்தோ பக்கத்தில் உட்காந்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இவளுக்கு மட்டும்தான் அந்த உருவம் தெரியுது. ஆனால் அவங்களுக்கு அப்படி ஒரு உருவம் இருக்கிறதா யாருக்கும் தெரியாது. லாஸ்ட்ல நம்மளையே வந்துட்டு சுத்த விட்டுருப்பாங்க. என்னடா படம் த்ரில்லிங்க, நீங்க லாஸ்ட்ல பயங்கரமா சஸ்பெண்ட் வச்சிருப்பாங்க. இவ்வளோ நேரமா இவ கண்ணுக்கு மட்டும்தான் அந்த பொண்ணோட உருவம் தெரிஞ்சிருக்கும். முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா அவ ஹஸ்பண்டுக்கு இவ சொல்லும் போதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அவ ஹஸ்பண்டுக்கு அந்த உருவம் தெரிஞ்சிருக்காது. இவ கண்ணுக்கு மட்டும் தான் அந்த உருவம் தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிழவி முன்னாடியே கொன்று இருப்பா போல. அதனால தான் அவளால் பேசியிருக்க முடியாது. இவளை காப்பாற்றுறதுக்காக அந்த பொண்ணு ஒரு முயற்சியும் எடுத்திருக்கும் அந்த ஆவி.
இவ குழந்தைய காப்பாற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்படியே போலீஸ் இவளை ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. படம் இங்கே முடியுதுங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கைஸ். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க பண்ணிக்கோங்க. நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் நிலா.